பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள் கத்தரருளின ஊழியங்கள் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம் கத்தர் வாய்க்க செய்வார் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே துதி உமக்கே துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே என்றும் துதி உமக்கே என்றுமே. பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்பாக வாழ்த்துகிறேன். இந்த நாட்களிலே நாம் ஒரு புதிய வாரத்தை காணும்படியாக கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்றைய தினமும் நாளைய தினத்தோடு கூட இந்த செப்டம்பர் மாதம் ஒரு முடிவுக்கு வருகிறது. அதன் பிறகு நாம் அக்டோபர் மாதத்திற்குள்ளாக கடந்து செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். சென்ற சனிக்கிழமை சென்னையில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. இதுவரைக்கும் நாம் நடத்தின எல்லா கூட்டங்களை விட இந்த கூட்டத்தில் தான் அதிகமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். புதிதான ஜனங்கள் வந்திருந்தார்கள். கர்த்தர் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நல்ல அருமையான ஒரு செய்தி, எல்லோருக்கும் விடுதலை, நல்ல உணவு என்று சொல்லி ஒரு திருப்தியான ஊழியத்தை செய்து முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஜெபத்தினாலும் காணிக்கையினாலும் தாங்கின நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. பொறுப்பாக இருந்து எல்லாத்தையும் செய்து முடித்த தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன், நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பிக்கவும் அங்கே தினந்தோறும் அந்த முதியவர்களுக்காக ஜெபத்தை நடத்தவும் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். 1000, 10,000, 10,000 முதியோர் இல்லங்கள் இருக்கலாம். ஆனால் நம் நடத்துகிற இந்த அடைக்கலான் குருவி முதியோர் இல்லம் ஒரு ஆவிக்குரிய முதியோர் இல்லமாக இருந்து அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. அது மாத்திரமல்ல, 3 வேளையும் அவர்களுக்கு மிக சிறப்பான உணவுகளையும் நாம் அளித்து வருகிறோம். எனவே யாராவது ஆவிக்குரிய முதியோர் இல்லத்தை தேடினால் அவர்களுக்கு நம்முடைய முதியோர் இல்லத்தை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரம் நமக்கு நாகர்கோவில் WCC காலேஜுக்கு மேற்பகுதியில் உள்ள அந்த OMC ஹாலில் வைத்து விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். நகர்வல் ஜனங்களே, உங்களுக்கு விடுதலை வேண்டாமா, ஆசீர்வாதம் வேண்டாமா? நீங்கள் திரளாக வந்து பங்கேற்கும்படியாக உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 34:19 நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிப்பார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் பிரச்சனை, தேவனுடைய பிள்ளைகளுக்கு தான் கண்ணீர், தேவையில்லாத உபத்திரவங்கள், தேவையில்லாத செலவினங்கள், தேவையில்லாத பகைகள், மறுபடியும் வியாதிகள், மறுபடியும் கோர்ட்டு கேஸு வழக்குகள், விட்டுப்போன பிரச்சனைகளே மறுபடியும் வருகின்றன என்று தேவனுடைய பிள்ளைகள்லாம் திகைத்து நிற்பதை காண்கின்றோம். ஐயோ, நான் கர்த்தருடைய பிள்ளை, எனக்கு ஏன் இவ்வளவு உபத்திரவம் என்று சொல்லி நீங்கள் கதறலாம். நீங்கள் நீதிமானாக இருக்கின்றபடியினால்தான் இவ்வளவு பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த நாளில் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். அவைகள் எல்லாவற்றிலிருந்து உன்னை நான் விடுவிப்பேன் மகனே. எத்தனை 1000 பிரச்சனைகள் இருந்தால் நான் உன்னை இந்த நாளிலே நிச்சயமாக விடுவிப்பேன். உனக்கு ஒரு முடிவு உண்டு, உன் பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டு. உன்னை எந்த அளவுக்கு துன்பப்படுத்தினார்களோ அந்த அளவுக்கு அதிகமாக உன்னை உயர்த்தி ஆசீர்வதிப்பேன். நீ கலங்காதே, திகையாதே என்று ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். கர்த்தர் நாளை ஆசீர்வதித்துக் கொடுப்பாராக. ஆமென்.
பிரியத்துக்குரியவர்கள், இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக சங்கீதம் 34:19, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அந்த வசனம் என்னை மிகவும் தொட்டபடினால்தான் உங்களிடத்தில் நான் பேசும்படியாக விரும்புகிறேன். இந்த உலகத்தை நாம் 2 கேட்டகரியாக பிரிக்கிறோம். இந்த உலகத்தில் வாழ்கிற மக்களில் ஒரு பகுதியினர் துன்மார்க்கர், கடவுளுக்கு பயப்படுவதில்லை, மனிதர்களுக்கு பயப்படுவதில்லை, பெற்றோர்களுக்கு பயப்படுவதில்லை, ஆசிரியர்களுக்கு பாஸ்டர்ஸ்க்கு பயப்படுவதில்லை, இஷ்டம் போல வாழ்கிறார்கள், பேசுகிறார்கள், அநேகரை துன்பப்படுத்துகிறார்கள், அதில் இன்பமும் காண்கிறார்கள். இன்னொரு பகுதியினர், இன்னொரு கேட்டகரி என்னவென்று பார்த்தால் நீதிமான்கள். அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு பயந்து வாழ்பவர்கள், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ முயற்சி எடுப்பவர்கள். ஒரு சின்ன வார்த்தை பேசினா கூட இது யாரையும் ஹர்ட் பண்ணிடுமோ, யாரும் மறுத்துப்பட்டுருவாங்களோன்னு சொல்லி யோசித்து தான் பேசுவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை ஒரு இன்பகரமான வாழ்க்கையாக இருக்கும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த ஒரு தேவையில்லாத சர்ச்சையில் அவங்க சிக்கிக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, ஜெபம் உண்டு, பைபிள் ரீடிங் உண்டு, ஊழியம் உண்டு என்று சொல்லி அவர்கள் வாழ்வார்கள். இவர்களைத்தான் நாம் நீதிமான்கள் என்று நினைக்கின்றோம். நீதிமான்களுடைய தொகை மிகவும் குறைவு. கேட்டுக்கு போகிற பாதையில் செல்லுகிற அந்த துன்மார்க்கருடைய அந்த க்ரௌடு ஜாஸ்தி. பார்த்திங்களா, கடவுளை தேடுறவங்க உடைய சர்ச்சுக்கு நம்ம போகணும்னா ரொம்ப கூட்டம் குறையாக வருது. வாலிபர்கள் கூட்டம் நடத்தணுன்னா ரொம்ப கூட்டம் குறையாக வருது. ஆனால் சினிமா நடிகர்களுக்கு வருகிற கூட்டத்தை பார்த்தீர்களா? எத்தனை லட்சம் வாலிபர்கள் கூடுறாங்க, உயிரையும் பணம் வைக்கிறாங்க. காரணம் என்ன? அப்படிதான், நீதிமான்கள், கர்த்தரை தேடுகிறவர்கள் எப்பொழுதுமே மிகவும் குறைவான ஒரு எண்ணிக்கையில் தான் இருப்பார்கள். ஆனால் இந்த உலகம் அந்த நீதிமான்களை சுற்றி தான் சுழல்கிறதை தவிர்த்து துன்மார்க்கரை சுற்றி சுழல்வது கிடையாது. ஆண்டவர் யார் மீது கண்ணோக்கமாக இருக்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுகிற நீதிமான்கள் மேல் தான் கண்ணோக்கமாக இருக்கிறார். அதே சமயத்தில் பிசாசானவனும் இந்த நீதிமான்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிறபடினாலே அவர்களுக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வரலாம், அவர்களை எப்படி தாக்கலாம், அவர்களை எப்படி சோர்வுறச் செய்யலாம், எப்படி அவர்களை கிறிஸ்துவின் அன்பிலிருந்து பிரித்து எடுத்து செல்லலாம், அவர்கள் நின்றால் நமக்கு ஆபத்தை, அவர்கள் மூலமாக 1000 ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விடுவார்களே என்று அவன் பயந்து எப்படியாவது கர்த்தரை தேடுகிற நீதிமான்களை பின்வாங்க செய்ய வேண்டும் என்று அவன் போராடுகிறான். இரவும் பகலும் போராடுகிறான். இரவும் பகலும் அவர்களை குற்றம் சுமத்துகிறான். அவர்களை, அவருடைய பிள்ளைகளை, அவருடைய சரீரங்களை, அவர்களுக்கு உரிய உடைமைகளை அவன் குறிவைக்கிறான். யோபுவை எப்படி சாத்தான் குறிவைச்சான் அப்படிங்கிறது வரலாறு சொல்லுகிறது. அவன் பிள்ளைகளை அழித்தான், அவனுடைய சொத்துக்களை அழித்தான், அவனுடைய ஆடு மாடுகளை கவர்ந்து கொண்டான், வேலைக்காரர்களை எடுத்து கொண்டான், வீட்டை இடித்து போட்டான். எந்த அளவுக்கு கோபம் சாத்தானுக்கு யோபு என்றப்பட்ட அந்த உத்தமன் மீது, தேவனுடைய பிள்ளையின் மீது இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அவ்வளவு கோபம் வருந்தபடினால்தான் அவ்வளவு உக்கிரமாக தாக்கினான் என்று நாம் காண்கின்றோம். அதே போலத்தான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஏராளமான துன்பங்கள், அதிகமான துன்பங்கள், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும் என்று நாம் கேட்டோம். எக்கச்சக்கமான துன்பங்களை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சந்திக்கிறார்கள். அவர்கள் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்வதில்லை, ஆனால் அவர்களுக்கு ஏராளமான தீங்குகள், ஏராளமான வேதனைகள். ஐயோ, யாராவது வியாதியில் விழுந்து விட்டால் அவர்கள் ஓடி ஓடி போய் பார்ப்பார்கள். இறுதியில் பார்த்தா அவங்களுக்கே ஒரே வியாதி, அவங்களுக்கே ஒரே கஷ்டம், அவங்களுக்கே பல நாட்கள் ஆஸ்பத்திரியில் போய் கிடக்க வேண்டிய ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலை. பிழைப்போமா மாட்டோமாங்கிற அளவிற்கு அதிகமான வியாதிகளை சாத்தான் கொண்டு வருகிறார். பிள்ளைகளுடைய ஒரு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் எல்லாம் மூச்சு முட்டை வைக்கின்றன. ஃபைனான்ஸில் எல்லா வாசல்களையும் அடைத்து ஒரு வருமானமும் வரவிடாதபடி தடுத்து செலவினங்களை பல மடங்கு அதிகரித்து சாத்தாரணவன் இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய பிள்ளைகளை அவன் வதைப்பதை பார்க்கிறோம். இந்த 2025 வருடத்தில் தேவனுடைய பிள்ளைகளுடைய வருமானங்களை அவன் திருடி சென்றான், நிறுத்தினான். வாசலில் படுத்துக்கிட்டு ஒரு காசு கூட உள்ளே வர விட மாட்டேன்னு தடுத்தான். ஆனால் அவர்கள் செலவினங்களை பல மடங்கு அதிகரித்தான். எனக்கு உடனடியாக ஞாபகத்துக்கு வந்தது அந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே அனுபவித்த அந்த வேதனைகளை தான். பார்வோன் ராஜாவுக்கு அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அதை பார்வோன் ராஜா சொன்னான், இனி உங்களுக்கு நான் பைக்கோல் தர மாட்டேன், ஆனால் அதே அளவு செங்கலை நீங்கள் சுட்டு கொண்டு வரணும். பார்த்தீங்களா, எப்படி வைக்கோல் இல்லாமல் செங்கலை சுட முடியும்? அதனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே எகிப்து முழுவதும் செதறினார்கள். ஓடி பதறி போய் எனக்கெல்லாம் கிடைக்குது, எடுத்துட்டு வாங்க, அதை வைத்து செங்கல் சுடுவோம் என்று சொல்லி தங்கள் வாழ்க்கை நரகமாகி போனதை உணர்ந்தார்களாம். இன்றைக்கு அப்படித்தான், வருமானம் இல்லாமல் செலவு அதிகரித்தது என்றால் வாழ்க்கை நரகமாகித்தான் போகும். அந்த அளவுக்கு அநேக நீதிமான்கள் துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள்.
இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் கூட கர்த்தருடைய பார்வையில் ஒரு நீதிமான் தான். அதனால தான் உங்களுக்கு அதிகமான இந்த உபத்திரவங்கள், அதிகமான கவலைகள், அதிகமான போராட்டங்கள், அதிகமான அலைச்சல்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். என் மகனே, என் மகளே, உபத்திரவத்தின் நேரத்தில் நீ பொறுமையாக இரு என்று நமக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் அதைத்தான் எழுதுகிறார். உபத்திரவத்தின் நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். நாம் பொறுமையாக இருந்து பிசாசை மேற்கொள்வதற்காக அழைக்கப்படுகிறோம். அதே சங்கீதம் 34:14 நாம் வாசிக்கிறோம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்கிறது. ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலே தான் நோக்கமாக இருக்கிறதா. நம்ம என்ன ஜெபிக்கிறோங்கிறத அவருடைய செவிகள் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. நம்மளை ஆண்டவர் பார்க்கல, கஷ்டங்களை பார்க்கல. சாத்தான் பொய்யினும் பொய்க்கு பிதாமாக இருக்கிறபடினால நம்ம துன்பங்களை அனுபவிக்கிற பொழுது அநேக நேரங்களில் அவன் தான் சொல்லுவான், பாரு ஓ ஆண்டவரை பாரு, நீ யாரை நேசிக்கிறியோ அந்த ஆண்டவரை பாரு, யாருக்காக ஓடி ஓடி உழைக்கிறியோ ஊழியம் செய்கிறியோ அந்த ஆண்டவரை பாரு, அவர் உன்னை கண்டுக்கிறதே கிடையாது, உன் ஜெபத்தை கேட்குறதே கிடையாது, காது கொடுத்தே கேட்கறது கிடையாது, நீ படுற பாடலாம் அவருக்கு எதுவுமே தெரியாது, அவர் பார்க்குறதே கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் போய் சொல்லுகிறான். ஆனால் வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்கள் மேலேயே நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் உங்கள் மேலே தான், நீங்கள் படுகிற பாடுகளை தான் பார்த்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் வடிக்கிற கண்ணீரை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் அவமானப்படுவதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் வியாதி நேரத்தில் தாங்க முடியாதபடி துடிப்பதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. பண விஷயங்களில் நீங்கள் அவமானப்பட்டு தலைகுனிந்து நிற்கிற பொழுது, வட்டிக்காரன் உங்களை கேவலமாய் பேசுகிற பொழுது அதை காது கொடுத்து ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் அதை கேட்டு எவ்வளவு துன்பப்படுகிறீர்கள், துயரப்படுகிறீர்கள் என்பதையும் ஆண்டவர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலே ஒரு நல்ல செய்தி என்னவென்றால், தேவனுக்கு நம்முடைய பாடுகள் மறைவானது அல்ல, தேவனுக்கு நம்முடைய கஷ்டங்களும் மறைவானது அல்ல என்று சொல்லி நான் காண்கின்றோம். பார்த்திருக்கலாம், நம்முடைய தலைவர்கள் இன்றைக்கு தங்களுடைய தொண்டர்கள் படுகிற பாடுகளை பார்க்கிறார்களா, இல்லைன்னா அவங்களுடைய கஷ்டங்களை அவர் அறிவார்களா? இவ்வளோ அறியலாம். ஆனால் அந்த அவங்களுக்கு இருக்கிற ஆயிரம் வேலைகளில் இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரியாது, இல்லைன்னா அதை அவங்க பொறுப்பெடுக்க முடியாது. அவங்க சூழ்நிலைகள் வேறு மாதிரி இருக்கலாம். ஆனால் தேவாதி தேவனுடைய பிள்ளைகள் படுகிற பாடுகளை அவர் பக்கத்தில் இருந்து பார்க்கிறார், காது கொடுத்து அவர் கேட்கின்றார். நீங்கள் இந்த உண்மையை, இந்த மகத்துவமான உண்மையை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த உலகத்திலே நீங்கள் மிகவும் பலமானவர்களாக மாறுவீர்கள். எந்த பாடுகளையும் குறித்து, கடந்து போவதை குறித்து நீங்கள் தயங்கவே மாட்டீங்க. உங்கள் கூட ஒரு பெரிய விஐபி இருக்காருங்க, அவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, வானத்தையும் பூமியும் படைத்தவர். அவர் நீங்கள் பாடுபடும் போதெல்லாம் பக்கத்திலேயே இருக்கிறார், உங்களையே பார்த்துட்ருக்கார். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம்லாம் அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கிறார். என்றைக்கு ஒரு விசுவாசிக்கு என் ஜெபம் கேட்கப்படவில்லையோங்கிற சந்தேகம் வந்து விடுகிறதோ அன்றைக்கு அந்த விசுவாசினாலே ஜெபிக்கவே முடியாது. இல்லாவிட்டால் ஜெபித்தாலும் அந்த ஜெபம் வல்லமை உள்ள ஜெபமாக இருக்கவே இருக்காது. இதுதான் ஒரு பெரிய ஆவிக்குரிய ரகசியம். உங்கள் ஜெபம் கேட்கப்படாதுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு வைங்களேன், எப்படி உங்களால் ஜெபம் பண்ண முடியும்? இல்லைன்னா ஜெபம்னால அது எப்படி வல்லமையாக இருக்க முடியும்? இருக்கவே முடியாது. எவ்வளவு உக்கிரமாக சாத்தான் தாக்குறாலும் சரி, யோபுடைய வாழ்க்கையில் ஒன்றொன்னா போனது மாதிரி இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நன்மையாக போயிட்டு இருந்தாலும் சரி, ஒவ்வொரு வருமானமாக உங்களை விட்டு போயிட்டு இருந்தாலும் சரி, புதுசாக ஒவ்வொரு வியாதியாக உங்களுக்கு வந்துட்டு இருந்தாலும் சரி, இல்லைன்னா யோசேப்பு மேலே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது போல் உங்கள் மேலே எத்தனை குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டாலும் சரி, இல்லை என்றால் பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த நாளில் யோசேப்பை போல சிறைச்சாலை அனுபவத்துக்குள்ளாக, வியாதி என்கிற சிறைச்சாலை, வறுமை என்கிற சிறைச்சாலைக்குள்ளே இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நெருக்கடியின் மத்தியில் இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை விட்டுறாதீங்க. என் ஆண்டவர் என் கூட தான் இருக்கிறாரு, என் ஆண்டவர் என்னை பார்த்துட்டு தான் இருக்காரு, நான் ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்டுட்டு தான் இருக்கிறாங்கிறதை உணர்ந்து நீங்கள் ஜெபியுங்கள். எவ்வளவு பெரிய வியாதி இன்றைக்கு உங்களை தாக்கியிருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளே வந்திருந்தாலும் சரி, கர்த்தர் ஜெபத்தை கேட்குறாருங்கிற உண்மையை உணர்ந்துக்கிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்தால் ஆண்டவர் கேட்பார், பதிலளிப்பாருங்கிற நம்பிக்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்க. அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக மிகப்பெரிய காரியங்களை, மிகப்பெரிய அதிசயங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. தயவு செய்து அவிசுவாசத்தை விட்டுருங்க. ஆண்டவருக்கு என் ஜெபம் கேட்காது, ஆண்டவர் என் பாடுகளை கஷ்டங்களை பார்க்கல அப்படி நீங்கள் சொல்லாதீங்க. ப்ளீஸ் சொல்லாதீங்க, ப்ளீஸ் அப்படி பேசாதீங்க. ஏன்னா உலகத்து மக்கள் அப்படி பேசட்டும். ஆண்டவரையுடைய அன்பை, அனாதி அன்பை
அப்படி அனாதி சிநேகத்தை தெரியாதவர்கள் அப்படி பேசட்டுங்க, நீங்கள் அப்படி பேசாதீங்க, சரியா? கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவருடைய கண்கள் உங்கள் மேலே நோக்கமாக இருக்குது. அவருடைய செவிகள் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு திறந்தே இருக்குது. அவர் தூங்குறதும் கிடையாது, அவர் உறங்குறதும் கிடையாதுன்னு சொல்லி தெரியும். எதுக்கு தெரியுமா? அவர் எப்பவுமே உங்களையே பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. இந்த நாளில் உக்கிரமாக சாத்தான் உங்களை தாக்குகிறான். நீங்கள் பதிலுக்கு உக்கிரமாக அவனை தாக்குங்கள். பதிலுக்கு உக்கிரமாக ஜெபியுங்கள். ஆண்டவர் நோக்கி கூக்குரலிடுங்கள். யோசபாத் ராஜா மீது 32 அம்புகளை எய்கிற ரதங்கள் சூழ்ந்து விட்டன, உயிர் போப்புன்னு தெரிஞ்சுன்னா உக்கிரமாக ஆண்டவர் நோக்கி கதறினார், கூக்குரலிட்டார். ஆண்டவரை என்னை காப்பாற்றும், நான் சாகப் போகிறேன், ஆண்டவரை என்னை காப்பாற்றும் என்று கதறினார். உடனடியாக ஆண்டவர் அதை கேட்டு அவர் 32 அடி கண்ணு திறந்து, இது இஸ்ரவேல் ராஜா இல்லை, இது ஆகாபில், போங்க போங்கன்னு விரட்டி விட்டார். ஒரு நிமிடத்தில் இந்த ஆபத்து நீங்கிற்று. ஆபத்து சூழ்ந்த மாத்திரத்தில் உக்கிரமாக ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். உங்கள் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு வியாதி வந்து விட்டதா, உக்கிரமாக ஆண்டவர் நோக்கி கூப்பிடுங்கள், கதறுங்கள், ஆண்டவரே ஆண்டவரே என்று கதறுங்கள். எல்லா பண வாசல்களையும் சாத்தா மூடி கொக்கரிக்கிறானா பாரு, இனி நீ என்ன செய்வேன்னு பார்ப்போம், உனக்கு வருமானமே இல்லாமல் ஆக்கிட்டேன் பாரு, உனக்கு ஒன்று கூட இல்லை பாரு அப்படின்னு சொல்லி சாத்தான் சிரிக்கானா, உக்கிரமாக ஆண்டவரை கூப்பிடுங்கள். ஏனென்றால் உங்கள் ஜெபத்தை கேட்பதற்கு ஆண்டவர் காது திறந்தே தான் இருக்குது, பக்கத்திலே தான் இருக்காரு. எசேக்கியா ராஜா அவர் அழுதார், ஆண்டவரே நான் உமக்கு முன்பு உத்தமமாய் நடக்கவில்லையா, நான் உடைய கட்டளைகளை பின்பற்றவில்லையா, நான் உமக்கு உண்மைக்கு முன்பு உத்தமமாய் உடைய ஊழியத்தை செய்யவில்லையா, அதை நீர் நினைக்க மாட்டீரோ, நீதியுள்ள தேவனே அதற்கு என்ன பதில் என்று சொல்லி கதறி அழுதார். You should remember me and my noble deeds for you and my ministry for you. உமக்காக நான் செய்த ஊழியத்தை நீங்க நினைக்கணும் பா. நான் அழுதார். மனங்க சேர்ந்து அழுதார். உடனே ஆண்டவர் கண்ணீரை பார்த்து 15 வருடங்களை அவர் கூட்டி கொடுத்தார். ஒரு மனிதனுடைய தலையெழுத்தை ஆண்டவர் தான் தீர்மானிக்கிறாருங்க. ஒருத்தருடைய பிஸ்னஸ் நல்லா இருக்கணுமா வேண்டாமங்கிறது ஆண்டவர் தாங்க முடிவு பண்ணுறாரு. ஒருவர் எவ்வளோ காலம் இந்த பூமியில் இருக்கிறோங்கிறது ஆண்டவர் தாங்க முடிவு பண்ணுறாரு. அவர் எவ்வளோ நாள் இன்க்ரீஸ் பண்ணுவார். 50 வயசை 100 வயசாக மாற்றணுமா, வருமானம் 1 லட்சம் வருமானம் பல கோடிகளை மாற்றணுமா, God only decides. எனவே நீங்கள் ஜெபிக்கிறத மாத்திரம் நிறுத்த வேண்டாம் என்று உங்களை நான் அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் ஜெபத்திற்கு மிகுந்த வல்லமை உண்டு, உங்களுடைய கண்ணீருக்கு மிகுந்த வல்லமை உண்டு. இடைவிடாது ஆண்டவரை தேடுங்க, ஜெபியுங்க, கண்ணீர் வடிங்க. பதில் வருகிற வரைக்கும் நீங்கள் கண்ணீர் வடித்து கொண்டே இருங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களை தேடுவார், நிச்சயமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லவே இல்லை. தீர்த்துக்குரியவர்களே, பாருங்கள், அந்த வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. 18ஆம் வசனம் சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கின்றார். பார்த்தீங்களா? God is very much close to the broken hearted. அவர் இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு அவர் மிகவும் சமீபமாக இருக்கிறாராம். இன்னொரு வசனம் உண்டு, கர்த்தர் சமீபமாக இருக்கையிலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், அவருடன் கண்டடைத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்போ நமக்கு சமீபமாக இருக்காராம்? நம்முடைய இருதயம் நொறுங்குண்ட நேரத்தில் தான் அவர் சமீபமாக இருக்கிறாராம். பார்த்தீங்களா? புரோக்கன் ஹார்ட்டட், இந்த இருதயம் நறுங்குண்டு எப்பவும் போகும் தெரியுமா? நம்ப முடியாத வேதனைகள் வாழ்க்கையில் வருகிற பொழுது, யாரெல்லாம் நம்மை மிக அதிகமாக நேசிப்பார்கள் என்று நாம் நினைக்கின்றோமோ அவர்கள் நமக்கு எதிரிகளாய் மாறி நிற்கிற பொழுது, அவர்கள் நம்மை கைவிடுகிற பொழுது, அவர்கள் நமக்கு தூரமாய் போகிற பொழுது, உன்னோடு கூட கடைசி மட்டும் இருப்பேன் என்று வாக்கு செய்தவர்கள் நம்மை விட்டு மிக தூரமாய் போகிற பொழுது, அப்பொழுது நம்முடைய உள்ளம் உடைந்து போகிறது என்பதை நாம் மறந்து போகவே கூட. நொறுங்குண்டு போகிற இருதயங்கள் உடையவர்கள். பாருங்கள், இப்பொழுது சமீபத்தில் கரூரிலே அந்த துரதிருஷ்டவசமான சம்பவம், இல்லை யார் மேலே குற்ற சுமத்துறங்கிறதுலாம் மேட்டரே இல்லைங்க. இது நடக்கக்கூடாது ஒன்று நடந்து விட்டது. அந்த மக்களுடைய ஓலத்தை பார்த்தீர்களா? தங்களுக்கு பிரியமானவர்களை அவர்கள் பறிகொடுத்து கண்ணீர் வடிக்கிற அந்த காட்சிகள் நம்முடைய உள்ளத்தை எவ்வளவு அசைக்கின்றன பார்த்தீர்களா? அவருடைய இருதயம் நறுங்குண்டு போயிற்று. யாரெல்லாம் தங்களுக்கு பிரியமானவர்களே அந்த ஸ்டாம்பேடில் பறிகொடுத்தாங்களோ, ஐயோ, அந்த காட்சிகளை நம்மளால் பார்க்கவே முடியல. சம்மந்தப்பட்டவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். வாழ வேண்டிய வாலிபர்கள், திருமணத்துக்கு நிச்சயிக்கப்பட்டிருந்தவர்கள், கணவன் பிள்ளைகளை உடையவர்கள் கூட வாலிப வயதிலே அவர்கள் மரித்து விட்டார். என்னுடைய குடும்பத்துக்கு எவ்வளோ இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கும் இல்லையா? அதே போலத்தான் இன்றைக்கி யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்காங்களோ, முக்கியமாக நீதிமான்கள், ஜெபிக்கிறவர்கள் யாரெல்லாம் இருதயம் நொறுங்குண்டு போயிருக்காங்களோ, உங்களுக்கு அவர் மிக சமீபமாக இருக்காருங்க. இது ஒரு நல்ல செய்தி. வியாதி நகரத்தை தாங்க முடியாதபடி கண்ணீரோடு இருக்கிற தாயை, தகப்பனே,
ஐயோ என்னை கவனிப்பதற்கு யாருமே இல்லையே, சின்ன வயதில் என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிற வாலிப மகளே, வாலிப மகனே, எல்லாவற்றையும் இழந்து போயிட்டேனே, இத்தனை வருடமாய் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணம் எல்லாம் ஒரு நிமிடத்தில் போயிடுச்சே, என் நம்பிக்கையெல்லாம் போயிடுச்சேன்னு கலங்கி நிற்கிற ஐயா அம்மா, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் அவர் பார்க்கிறார். உங்களுக்கு அவர் சமீபமாக இருக்கிறார். இருதயம் நொறுங்குண்டு போயிருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சமீபமாக இருக்கிறார் என்பதை மறந்து போகவே கூடாது. என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவன் நடத்தி வந்த பாதைகள் எல்லாம் இந்த வசனங்கள் அப்படியே பொருந்தும் என்று நான் நினைக்கின்றேன். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு விளையாட்டில் கொடிகட்டி பிறந்தேன். நான் படிப்பில் கொடிகட்டி பிறந்தேன். என் குடும்பம் பிஸ்னஸில் எவ்வளவோ மிக சிறப்பானதாக இருந்தது. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா பக்கமும் எனக்கும் கூட தாக்குதல் வந்தது. விளையாட்டில் மிகவும் அதிகமான தோல்விகளை நான் கண்டேன். when it mattered the most, விளையாடினாதான், நல்லா பர்ஃபார்ம் பண்ணாதான் ஸ்போர்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், அந்த கடைசி கடலில் வந்து நிற்கிறேன். அப்பொழுது நான் மிக மோசமான தோல்வியை சந்தித்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் விளையாட்டு மூலமாக எனக்கு வேலையே கிடைக்காது இருக்கிற நிலைமை உண்டாயிற்று. என் நண்பர்கள் ஸ்போர்ட்ஸ்மேனாக இருந்தாங்க, அவ்வளோ பேருக்கும் நல்ல வேலை கிடைத்தது. ஆனால் எனக்கு அந்த வேலையே கிடைக்கல. எதிர்காலம் ஒரு கேள்விக்குறி ஆயிற்று. படிப்பில் அவ்வளவு நம்பர் 1ஆக இருந்தேன். நாங்கள் போய் நான் அதிகமான தோல்விகளை சந்திக்க வேண்டி வந்தது. ஃபைனான்ஸில் அவ்வளவு கஷ்டம். கடைசியில் அப்பா இறந்து எனக்கு மெஸ் பில் கட்ட முடியாமல் நான் சாப்பிடாமல் பல நாட்கள் அங்கே நான் தங்க வேண்டிய, வருந்த வேண்டிய, கஷ்டப்பட வேண்டிய காலங்கள் எல்லாம் வந்தது. தேவன் எனக்கு பல பாடுகளை, உபத்திரவங்களை நன்மைக்காக அனுமதித்தார். அப்பொழுது என் இருதயம் நொறுங்குண்டு போயிருந்தது. என் வாழ்க்கையில் மிக அதிகமாக நான் ஜெபித்த காலங்கள் இப்பொழுது இந்த நாட்கள். அதே மாதிரி அந்த நாட்கள் ஆதியிலே நான் இதே போல் இதயம் நொறுங்குண்டு இருந்த பொழுது அதிகமாக நான் ஜெபித்தேன். I was so much broken hearted. அப்பொழுது நான் கதறி கதறி ஜெபித்து கண்ணீர் வடித்து கொண்டிருந்தேன். ஒருவேளை கர்த்தருடைய கிருபையினால் இந்த நாட்களில் அதை போலவே இல்லை, நான் அதை விட அதிகமாக தான் ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்திருக்கிறார். அதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கின்றேன், சோத்தரிக்கிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்ம ரொம்ப அதிகமாக ஜெபிக்கிறோம்னாலே நம்முடைய உள்ளம் ரொம்ப உடைஞ்சு போயிருக்குது. இன்னொன்று, ஆண்டவர் ரொம்பவும் நமக்கு சமீபமாக இருக்கின்றார், மிகவும் சமீபமாக இருக்கிறார் என்பது எவ்வளோ ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்களா? கர்த்தர் நொறுங்குண்ட இருதயம் மிக சமீபமாக இருக்கிறார், அவனுடைய கூக்குரல் அப்படி உன்னித்து கவனிக்கிறாருங்கிறது ஒரு நல்ல செய்தி பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மை காப்பாற்றுகின்றது. 20வது வசனம் சொல்லுகிறது, அவன் நீதிமானுடைய எலும்புகளை எல்லாம் ஆண்டவர் காப்பாற்றுகிறார்கள், ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மிகப்பெரிய ஆபத்து மாதிரி வரும், ஆனால் அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிருங்க. மிகப்பெரிய வியாதி வந்தது மாதிரி இருக்கும், ஒரு நிமிடத்தில் அது சரியாயிருங்க. ஆண்டவருடைய பக்தர்களுக்கு வருகிற வியாதிகள் ஒரு நிமிடத்தில் மாயமாய் மறைந்துடும். ஏன்னா ஆண்டவர், நீ போ அப்பாலை போ சாத்தானேன்னு சொல்லுவார். அப்பாலை போ வியாதி என்பார், உடனே அது மறைந்து விடும். ஐயோ, இந்த வியாதி வந்து அவர்கள் மறித்து விட்டார்கள், இவர்கள் மறித்து விட்டார்கள் என்னெல்லாம் சாத்தான் சொல்லுவான். நீங்களும் பதறிட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு வர்ற வியாதி ஒன்றுமே இல்லாமல் போயிடும். பல்லில்லாத பாம்பாக அது மாறிவிடும், ஒரு நிமிடத்தில் அது மறைந்து விடும். உங்களுக்கு ஒரு சேதாரம் வராது, ஒரு எலும்பு முறிக்கப்படாதுன்னு சொல்லி இங்கே போட்டிருக்குது. அப்படி என்றால் உங்களுக்கு ஒரு சேதாரமும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேலை போச்சு, வருமானத்துக்கான வாசல் தெரியல, எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். மிகப்பெரிய வழிகளை ஆண்டவர் திறப்பார். நான் என் ஆண்டு எனக்கு இவ்வளவு ஆசீர்வாதங்களை வைத்திருப்பார், இவ்வளோ ஒரு கல்லூரி பேராசிரியர் வேலையை வைத்திருப்பார், ஊழியத்தில் இவ்வளோ உயர்த்துவார்லாம் கனவு கூட கண்டதில்லை. ஐயோ, ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் ஒரு வேலை கிடைக்காம போச்சுன்னு கதறினேன். ஆனால் ஆண்டவர் எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார் பார்த்தீர்களா? அவர் எவ்வளவு நல்லவராக இருந்தார் பார்த்தீங்களா? உங்களுக்கும் அவர் அப்படியே நல்லவராக இருப்பார். நீங்கள் எதிர்பார்த்ததை விட எத்தனையோ மடங்கு பொருளாதாரமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். பிஸ்னஸை கொடுப்பார், வீடுகளை கொடுப்பார், மிகப்பெரிய பிரம்மாண்டமான நினைத்து பார்க்க முடியாத கட்டடங்களை எல்லாம் அவங்களுக்கு தந்து, வாகனங்களை கொடுத்து, இது என்னுடைய பிள்ளை, திஸ் இஸ் மை சன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆண்டவர் காமிப்பார். எல்லாரும் மத்தியில் ஆண்டவர் உங்களுக்கு உயர்த்துவார். ஒரு எலும்பு கூட முறிக்கப்படாது, ஒரு வாழ்க்கையில் ஒரு சேதாரம் உங்களுக்கு வராது. ஐயா, இதுக்காக நான் கவலைப்பட்டேன், இதுக்காக நான் பயப்பட்டேன்னு சொல்லி நீங்கள் அப்படி நிற்பீங்க. பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் மேலே ஒரு குற்றமும் சுமராது. கடைசியாக சொல்லுது, ஒரு கர்த்தரை நம்புகிற மேலும் ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. உங்கள் மேலே அப்படி இப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எவ்வளவோ குற்றம் சுமத்திட்டு இருக்கலாம், பெரிய பெரிய பழியில் போட்டிருக்கலாம். ஒன்று கூட உங்கள் மேலே குற்றம் சுமராது. உங்களை வெக்கப்பட விட மாட்டார். உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எல்லா ஆயுதம் வாய்க்காமலே போகும். உங்களுக்கு விரோதமாய் போராடுகிறவர்களை நீங்கள் தேடியும் காணாதிருப்பீர்கள். அவர்கள் வெக்கி இல்பொருள் ஆகி போவார்கள். ஆண்டவர் அந்த அளவிற்கு உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் விருப்பமுடையவராக இருக்கின்றார். சந்தோஷப்படுங்க, கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீதிமானாகி எனக்கு ஏன் துன்பம்னு கேட்காதீங்க. புரிஞ்சுக்கிட்டீங்களா? உங்களுக்கு தான் பெரிய ஆசீர்வாதம் வரப்போகுது, உங்களுக்கு தான் பெரிய நன்மைகள் வரப்போகுது, நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகள் வரப்போகிறது, இன்றைக்கு வரப்போகிறது. உங்களை ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? அப்பா பிதாவே, அருமை நாளிலும் கூட இந்த சத்தியத்தை கேட்க
ஆண்டவரே, எங்களுக்கு நீங்கள் உதவி செய்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஐயா. நீங்கள் இங்கே பக்கமாக இருக்கிற பொழுது நாங்கள் ஏனப்பா பயப்பட வேண்டும்? வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமை படைத்தவரே, பிசாசின் தலை, சர்ப்பத்தின் தலை, சிலுவையில் நசுக்கியவரே, எங்களுடைய பாவ சாபங்கள், எங்களுடைய வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சிலுவையில் மீது போட்டுக்கொண்டு சுமந்து தீர்த்தவரே, நாங்கள் சுமக்க வேண்டுங்கிற அவசியமே இல்லை. நீதிமான்கள் மீது கண்ணோக்கமாக இருக்கிற தெய்வமே எமக்கு நன்றி ஐயா. சாத்தா உக்கிர பகையாய் வந்து தாக்குகிற பொழுது உங்களுடைய பிள்ளைகளை உக்கிரத்தோடு கூட ஜெபிக்க அவனை எதிர்க்க உதவி செய்யுங்க. சாத்தானுக்கு எதிர்த்திரல்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று பைபிள் சொல்லுகிறது ராஜா. அப்போ நம்முடைய பிள்ளைகளும் கூட எதிர்த்து நிற்க அவர்களுக்கு நீ உதவி செய்யுங்க. வியாதி, அந்த வியாதியுடைய அகோரங்கள் இப்பொழுதே மறையட்டும் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த பிசாசின் கிரியைகள் எல்லாம் இப்பொழுதே நொறுங்கி போகட்டும் அப்பா, ஒன்றுமில்லாமல் போகட்டும் அப்பா. கர்த்தர் பிள்ளைகளுக்கு எப்படியாவது நீர் மனம் இறங்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும், அந்த அகோரங்கள் இருந்தாலும் அப்படியே சீட்டங்கள் அப்படியே தணிந்து போகட்டும், புண்கள் அப்படியே மறைந்து போகட்டும் ஆண்டவரை, கிருமிகள் அப்படியே மறைந்து போகட்டும், வீக்கங்கள் அப்படியே வற்றி போகட்டும் ஆண்டவரை. தோத்திரம் ஐயா. இன்னும் என்ன பலகீனங்கள் இருந்தாலும் ஆண்டவர் செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும். தேவையில்லாத ஆண்டவர் இருமல்கள், தேவையில்லாத ப்ளீடிங், தேவையில்லாமல் இருக்கிற என்ன பிரச்சனை ராஜா, விக்கல்கள், இருமல்கள், ஆண்டவர் வீசிங், ட்ரபுள் எல்லாம் மறையட்டும் அப்பா. காக்காய் வலிப்புகள் நின்று போகட்டும் அப்பா. பிள்ளைகள் சுகம் பெற்று பத்திரமாய் வாழ உதவி செய்யுங்க ஐயா. பிஸ்னஸில் அதே போல் எல்லா வாசலும் மூடப்பட்டபடி நான் தவித்து நிற்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒரு நீரூற்றை பாயப்படணும். எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்களோ அவ்வளவுக்கு செழிப்பாக இருக்க உதவி செய்யுங்க. அனைத்து கடன்களுக்கும் வட்டிகளுக்கும் முடிவு ஏற்படுத்துங்க. பிள்ளைகளாலே கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர்கள், தாத்தா பாட்டிமார்களுக்கு ஜெபிக்கிறோம். எப்படியாவது கர்த்தர் மனம் இறங்கி இந்த பிள்ளைகளை சந்திக்க வேண்டும். வாலிபத்தின் பாவங்கள், மொபைல் அடிமைத்தனங்கள், கெட்ட நண்பர்கள், கெட்ட பழக்கங்கள், போதைத்தனங்கள் எப்படியாவது விடுவீங்கப்பா. ஒரு பெரிய ஒரு மாற்றம் வாலிபர்கள் மத்தியில் ஆண்டவரை ஏற்பட்டு ரட்சிக்கு வாலிபர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரை. வயதானவர் கீழே விழுந்து விடாதபடி, அவர்களுக்கு வியாதிகள் வராதபடி இருக்கைகளால் ஏந்தி கொள்ளுங்கப்பா. அவங்க பிள்ளைகள் வாழ்வையும் காண உதவி செய்யுங்கப்பா. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க ஐயா. அத்தனை மக்களையும், இந்திய நாட்டையும், இந்த நாட்டு மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக கரூரில் ஆண்டவரே, அந்த மிதிப்படியில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொடுக்குற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் பெறவும், தங்களுக்கு பிரியமானவர்கள் தவிக்கிறவர்களின் ஆறுதல்படுத்தவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அடைக்கலான்குரிய முதியோர்களுக்கு நேசிக்கிற தாங்கிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அநேகர் அந்த அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் வந்து தங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த அநியோனிக்கலான பிரசன்னமும் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.